சண்டே ஈவினிங் இன்னைக்கு கடலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த பச்சை கடலை கிடைச்சிது. வாங்கிட்டு வந்ததுமே அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காஞ்ச கடலை எப்பவுமே கிடைக்கும். ஆனால் இந்த பச்சை கடலை எப்போவாது தான் கிடைக்கும். அதுலேயும் இந்த வெள்ளங்காட்டு கடலைன்னு வரும். அதோடைய டேஸ்ட்டே தனி. அது இந்த மழையை கணக்கு பண்ணி அதை விளைவிப்பாங்க. அது மழையிலே விளைஞ்சி வர்றதுனாலயா என்னன்னு தெரியல. அதோடைய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆன்லைனில் பிளான்ட்டுக்கெலாம் வைக்கிற ஃபெர்டிலைசர் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்க சாக் பீஸ் மாதிரியே இருந்தது. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். நேர்லையுமே சாக் பீஸ் மாதிரி தான் வந்திருந்தது. சாக் பீஸை விட கொஞ்சம் தின்னாக இருந்தது. இதை இந்த மாதிரி மண்ணில் முக்கி வைக்கணுன்ட்டு அதில் ஃபோட்டோ போட்டிருந்து. நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் வாங்குகிறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நீங்கள் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு ஸ்கூல் நாளைக்கு ஓப்பன் ஆக போது. ப்ராஜெக்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ நாள் லீவை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு உட்காந்து மாங்குன்னு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் போல் இருக்குது. இவளுக்கு ஃபாரஸ்டோடைய மாடல் தான் ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து ஓலை கொழுக்கட்டை கொடுத்து விட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அந்த கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் ப்ராஜெக்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா எங்கள் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் இருந்தது.